சொல்ற நியாயம் இருக்கு. ரகுபதி என்ன சொன்னார்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா அப்பனா பாருங்க, உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் தூண்டுறாரு. நீங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டா ஆனா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்னே? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலியில் ஆட்டை திருடிட்டாங்க. ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி சண்டை. பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரைமைஸ் வாசலுக்கு வர்றான். விச் இஸ் a sanctified zone. நீதிபதிகள் போறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்கண்ணே. ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க? எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், நீதிபதி ஆபீஸ். 3 தானே. அங்க உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியும். அண்ணே, 80% ஆஃப் போலீஸ் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம். குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர, குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு, அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு, சூடத்தை பத்தி வச்சு, அண்ணே குற்றவாளி அண்ணே வாங்க. எப்படி வேலூர்ல அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமார வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணி கிளிய சொல்றேன், அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது. இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்ல ஒரு கொல்லி. அடுத்த நான் அக்யூஸ் 2 பேரு கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான். அதை நான் ட்விட்டர்ல போட்டோ பாருங்க, பாரு வந்து அக்யூஸ் 2 பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க. வெக்கமா இல்லையா? ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சானே, அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுற அழகா இருக்கானே. இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இல்லைன்னு சொன்னா நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். உங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன். அது எதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி விட்டு இங்க எங்க ஏன் திருப்பி விடுறேன்? இதான் நான் கேட்கிற கேள்வி. ஆனா பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேனே. உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கு இல்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னு அர்த்தம்.